இந்த பனிக்காலத்துக்கு வந்து அருமையான ஒரு இயற்கையான சூப்பு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா, பூண்டு சேர்த்துருக்குறோம், முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறோம், தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளியில் வந்து விட்டமின் சி இருக்குது, கார்லிக் பூண்டில் வந்து நல்ல ஒரு சத்து இருக்குது, கொலஸ்ட்ராலெல்லாம் அதிகமாக்கக்கூடாத ஒரு சத்து இருக்குது, முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு இந்த பனிக்காலத்துக்கு ஒரு சூடான சூப்பு நம்ம ரெடி பண்ணி ஹெல்த்து சத்து பலவீனம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை கொடுத்தோமா அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் போல் பெப்பர் வந்து ஃபைனலில் போட்டு கொடுக்கலாம். கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு கல் சுவைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். ஏன்னா நிறைய உப்பு சேர்த்தோமா அது என்ன செய்யுது, நீர் சத்தெல்லாம் நீரெல்லாம் உறிஞ்சி வச்சு நமக்கு பிபி ஏற்றுது. அதனால் உப்பையும் சர்க்கரையும் நம்ம பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஒரு டம்ளர் நான் தண்ணி வச்சேன், இப்போ எவ்வளோ வருதுன்னு தெரியல, ஒரு 1/4 டம்ளர் அப்படி தான் வரும், பார்த்துக்கோங்க. அப்புறமா வேணும்னா இந்த பூண்டை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்க இருந்து கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க. ஒரு 40 ஏஜ் உள்ளவங்களும் இதை எடுத்துக்கிட்டால் நல்லது. இப்போத்துலேருந்தே கடையில் போய் நல்லா விலை மதிக்க குளிர்பானங்களை வாங்கி குடிச்சிட்டு இப்போதைக்கு எனர்ஜியாக இருக்கும், அப்புறம் ஏஜ் ஆக ஆக ப்ராப்ளம் ஆகும். அதை விட இப்போவே நம்ம சத்தானதாக எடுத்துக்கிட்டால் நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது இல்லை.